அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணியகால பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இங்கு மூலவர் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும், மூலவர் விமானத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும், உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. சூரிய பகவான் பிற ராசிகளான ரிஷப, சிம்ம, விருட்சிக மற்றும் கும்ப ஆகிய 4 ராசிகளில் பிரவேசிக்கும் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு தமிழ் வருடத்திலும் 4 நாட்கள் மட்டுமே வரும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு நன்னாள் ஆகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி வழங்கும் என்பது ஆண்டோர்களின் நம்பிக்கை. இந்த சிறப்பான விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு முன் அமைந்துள்ள கருடன் சன்னதிக்கு முன்பாக கோபூஜை நடைபெற்றது. பசுவுக்கும் கன்றிற்கும் புது வஸ்திரம் அணிவித்து ஸ்ரீசுக்தம் சொல்லி பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் பால் நைவேத்தியம் செய்யப்பட்டு கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழங்கள், கீரைகள் வழங்கி வழிபட்டனர். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Thank you.